வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். நீங்க என்ன இன்னும் 20 வருஷத்து பழைய கதையே பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ட்ரெண்டே பொண்ணுங்க வரதட்சணை கேட்கறது தான் அப்படின்னு என்னோட வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கும் டவுரிங்கிறது நடைமுறையில இருந்து கொண்டுதான் இருக்கு. என்னைக்கு திருமண வயதுடைய ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமண சந்தையில் விளை பொருளாக முன்வைக்காமல், திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கப்படுகிறதோ அப்பதான் இந்த நிலை மாறும். வரதட்சணை வாங்குறது மட்டும் குற்றம் கிடையாது, வரதட்சணை கொடுப்பதும் குற்றம் தான். இதெல்லாம் கொடுத்தா தான் உன் பிள்ளைய கட்டுவேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அப்பவே அவன் யோகிதை என்னன்னு தெரிய வேண்டாமா? இந்த டவுரின்ற கான்செப்டே இந்த மேல்தட்டு வர்க்கத்தினர் கொண்டு வந்ததுதான். இன்றைக்கு மிடில் கிளாஸ் மக்களும் ஃபாலோ பண்ற இந்த ஆடம்பர திருமண முறையையும் கொண்டு வந்தது மேல்தட்டு மக்கள் தான். இன்றைக்கு விவாகரத்துகள் பெருகி இருப்பதற்கான காரணமே இந்த ஆடம்பர திருமணங்கள் தான். நிறைய விவாகரத்து வழக்குகள் வருடக்கணக்கா நிலுவையில் இருப்பதற்கு காரணமும் ஆஹா ஓஹோன்னு கல்யாணத்துக்கு செலவு பண்ண காசை எப்படியாவது வசூல் பண்ணிடணும்ன்ற எண்ணத்துல தான். இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற இதே நிலைதான் இன்னொரு 15-20 வருடத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கும். இன்னைக்கு சொந்த வீடு இல்லாதவனுக்கு பொண்ணு கிடையாது, கார் இல்லாதவருக்கு பொண்ணு கிடையாது. அன்றைக்கு வரதட்சணை கொடுக்க முடியாமல் திருமணம் ஆகாமலே இருந்த முதிர்கன்னிகளின் எண்ணிக்கை ஏராளம். இன்றைக்கு சொந்த வீடு இல்லாத ஒரே காரணத்திற்காக திருமணம் ஆகாமல் சிங்கிளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்களின் எண்ணிக்கையும் அதிகம்தான். இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனை. அதிகரிக்கும் விவாகரத்துகளும் 40 வயசு வரைக்கும் ஒருத்தனுக்கு பொண்ணு கிடைக்காம தெரியறதாலதான் இல்லீகல் அஃபேர்ஸும் செக்ஷுவல் அபியூஸும் ப்ராஸ்டிடியூஷனும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதுல மாற வேண்டியது நம்ம எல்லாரும் தான். முன்னெல்லாம் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமா செலவு செய்யக்கூடிய கொஞ்சம் கடினமான வேலையெல்லாம் இது ஆண் வேலை இது பெண் வேலைன்னு தனித்தனியா இருந்தது. பட் இப்ப ஆண்கள் செய்யக்கூடிய வேலைன்னு ஒண்ணு தனியா இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா துறைகளிலும் பெண்கள் கால் பதித்து விட்டார்கள். ஸோ இனிமே ஆண் வேலை பெண் வேலைன்னு ஒன்று இல்லவே இல்லை. பிளஸ் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமானதால் ஆண்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த உடல் உழைப்பு அதிகம் கொடுக்கக்கூடிய வேலைகள் குறைவு. ஸோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே கம்ப்யூட்டர் முன்னாடி செய்யக்கூடிய வேலையை ஆண்களை விட பெண்கள் மிக சிறப்பாகவும் பொறுப்பாகவும் செய்கிறாங்க. ஸோ பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதுல மாற வேண்டியதுன்னு பார்த்தா மணமகன் வீட்டாரோ மணமகள் வீட்டாரோ கிடையாது, நம்ம எல்லாரும் தான். பிகாஸ் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது மணமகன் வீட்டாரா இருக்கிறவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு வீடா இருக்காங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளாக இருப்பவர்கள் நாளைக்கு மணமகன் மணமகள் தானே. சோ இது தனிப்பட்ட நபரின் பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனை. வரதட்சணைங்கிறது பொண்ணும் பொருளும் மட்டும் கிடையாது. எங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் பலகாரம் A to B வாங்கினா தான் எங்களுக்கு கௌரவமா இருக்கும்னு வாய் கூசாம பெண் வீட்டாரிடம் கேட்பதும் வரதட்சணை தான். ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் டிமாண்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ தவறுல ஆண் தவறு பெண் தவறுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆண் செய்தாலும் குற்றம் குற்றம் தான், பெண் செய்தாலும் குற்றம் குற்றம் தான். சோ ஆடம்பர விஷயங்களுக்கு ஆசைப்படுகிற, பிறரை ஆசைப்பட தூண்டுகிற எல்லோரும் தவறு இழைக்கிறவர்கள் தான். அதுல மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் என்ற பாகுபாடே கிடையாது. 50,000 வச்சிருக்கிறவனுக்கு 5 லட்சம் ஆடம்பரம், 50 லட்சம் வச்சிருக்கிறவனுக்கு 50 கோடி ஆடம்பரம் தான். தயவு செய்து இத பண்ணி எப்படியாவது லைஃப்ல செட்டில் ஆகிடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த செட்டில் ஆகிற அளவு நெருங்க நெருங்க நம் இலக்குகள் உயர்ந்து கொண்டே போகும் என்பதுதான் உண்மை. ஸோ லைஃப்ல செட்டில் ஆகிற விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் எவ்வளவு காசு பணம் ஆடம்பரம் வந்தாலும் மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது, நாமளாகவே போதும்னு நினைக்கிற வரைக்கும். பணம் பொருள் ஈட்டுவது மட்டும்தான் நம் நோக்கமாக இலக்காக இருக்குமே ஆனால் நாம் மனிதர்கள் என்ற நிலையிலிருந்து மாறுபடுகிறோம். தயவு செய்து வசதியான மாப்பிள்ளையா பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகிரணும், ஆர் பொண்ணு வீட்டுல பெருசா வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகிரணும்ன்ற திருமண சந்தையில் விலை போகும் ஆடு மாடுகளாக மாறிவிடாதீர்கள். திருமணம் என்பது ஒருவருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை வச்சு இன்னொருவர் முன்னேறுவது அல்ல. அது ஒருத்தர் முதுகுல இன்னொருத்தர் சவாரி செய்வது போன்றது. திருமணம் என்பது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்வதும் இருவரும் சேர்ந்தே முன்னேறி செல்வதுதான். சோ இருவருடைய எஃபர்ட்டும் ரொம்ப முக்கியம். காசுக்காக ஒருவரை திருமணம் செய்வதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. 2 குடும்பங்களுடைய கௌரவ பிரச்சனையால இன்றைக்கு பாதிக்கப்படுவது வாழ வேண்டிய வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான். அதாவது இல்லாதவன் இருக்கிறவன் கிட்ட நீ கொடுத்தா என்னன்னு கேட்கறத கூட அவன் சூழ்நிலை கருதி கன்சிடர் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் செய்தாதான் நான் உன்னை சமமா நடத்துவேங்கிறது தரம் தாழ்ந்த செயல்.
பிளஸ் அவனுக்கு சமமா என்ன காட்டிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் செய்யறேன்றது உங்க தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிறதுக்கு சமம். டைவர்ஸை நார்மலைஸ் பண்ணாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடாது. முதல்ல திருமணத்தை நார்மலைஸ் பண்ணுங்க. திருமணம் என்பது திருவிழாக்களோ பெருவிழாக்களோ அல்ல, சாதாரணமான விஷயம்தான். அதுக்கு இவ்வளவு ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் தேவையில்லை என்பதுதான் திருமணத்தை நார்மலைஸ் பண்றது. நன்றி.